இந்த மாதிரி உருட்டுற பரதேசிகள் இருக்காங்களே, நீங்க பிசினஸ் பண்ண போது 30,000 இருந்தா போதும் 40,000 இருந்தா போதும் பிசினஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேடுகட்ட கூட்டத்துக்கு பின்னாடி போகாதுங்க, தயவு செய்து போகாதுங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்கேம் பத்தி 2022 ஓபன் பண்ணதான் ஆர்கோ வில்லேஜ், அதோட விசிட்டிங் கார்டு தான் இது. நீங்க வேணா பாத்துக்கோங்க. அண்ட் அதோட இந்த நீங்க சொல்றாங்க அந்த பவுடர் வைக்கிறதுன்னு ஃபுல்லா அதோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐஎஃப்எஸ்சி இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதோட எல்லாம் என்னென்ன வாங்கணும், அதுக்கப்புறம் அதோட பாண்டு, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸோடது, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சியோட சர்டிபிகேட், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பண்ணணும், மிஷினரி என்ன வாங்கணும், சோ அந்த மிஷினரி ரேட் என்ன, எல்லாமே இருக்கு. இது ஃபுல்லாவே ஆதாரம். இவங்க சொன்ன இதே மாதிரிதான் 32,000 50,000 இருந்தா போதும் அப்படின்னு சொன்னதை என்னோட கடைசியா நான் தொட்டது வந்து 8.5 லட்சம் ரூபாய், 8,75,000 மேல எனக்கு செலவு. ஆனா அதுல நான் லாபம்னு ஒரு ரூபா கூட பாக்கல. இங்க இருந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட்னு சொல்றாங்களே, ஃபாரின் எக்ஸ்போர்ட் என்ன நினைச்சாங்க, ஷேர் ஆட்டோல வந்து இந்த ப்ராடக்ட் அனுப்பிட முடியுமா, இல்ல இதுல அனுப்புவாங்களா, பல்லவன் டிரான்ஸ்போர்ட் அனுப்புவாங்களா, இல்ல நம்ம சென்டர்ல போயிட்டு ட்ரெயின் அனுப்பி விடுவாங்களா? அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அங்க அப்ரூவல் பண்ணணும், அந்த ஃபாரின்ல அப்ரூவல் பண்ணணும். இன்னொன்னு நீங்க இங்க வந்து நீங்க அதுக்கேற்ற லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். சும்மா கிடைச்சிடாது. எத்தனை பேர் இந்த பிசினஸ்ல நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா காட்டியிருக்கீங்க? இவங்க சொல்ற வீடியோ பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர், 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் பேர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்றேன். அத்தனை பேர் பார்த்துட்டாங்கன்னா அதுல ஒரு 100 பேர் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கணும். எத்தனை பேர் ஆயிருக்கீங்க? 35,000 45,000 35,000 ஒரு பிசினஸ் சொன்னா தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. 35,000 45,000 பிசினஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு டெக்னிக்கல் வைஸா நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கலா ஒரு ஃபீல்டு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுல பண்ண முடியும். ஆனா 35,000 அது பண்ண முடியாது. ஒரு போட்டோகிராஃபி பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் கேமரா வேணும், அதுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அது செலவாகும். ஒரு டிசைனிங் ஃபீல்டுக்குள்ள வந்தப்ப அதுக்கு லேப்டாப்ல இருந்து அதை வாங்குறதுக்கு அதுக்கும் மினிமம் 50,000 ஆகும். அந்த ஆர்டர் வந்து சேர்றதுக்கு, கையில வந்து சேர்றதுக்கு 6 மாசம் to 7 மாசம் வரைக்கும் இருக்கும். அந்த 7 மாசம் நம்ம ஓட்டுறதுக்கு நமக்கு பணம் வேணும், நம்ம குடும்பத்துக்கு பணம் தேவைப்படும். அதனால இந்த மாதிரி 40,000 50,000 பிசினஸ் சொல்றாங்க, தயவு செய்து அவங்க நம்பாதீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அறிவு இருக்காது, எதுவுமே இருக்காது. எவன் வேணாலும் பேச வர சொல்லுங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ப்ரூஃபோட தான் பேசிட்டு இருக்கு. ப்ரூஃப் இல்லாம இல்ல. 8,75,000 இழந்தது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு திருப்பி என்னால சம்பாதிக்க முடியும். ஆனா எத்தனையோ பேரு அந்த 50,000 இல்லாம அந்த 50,000 கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு அந்த காசு அவங்க எடுத்து வந்து நிக்கும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்து என்னன்னு தெரியல, பிசினஸ் தெரியாம இருப்பாங்க பாரு. அந்த இடத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த பேசுற இந்த கூட்டத்துல எல்லாத்தையும் நான் ஒரே விஷயம் கேட்கறேன், நீ இந்த பிசினஸ் இறங்கி பண்ணிருக்கியா? ஒருத்தன் இந்த பிசினஸ் இறங்கி பண்ணிருக்கான்னு சொல்லட்டும். ஒருத்தன் இப்ப சொன்னால இந்த பவுடர் பண்ண முடியும்னு, என்னென்ன பவுடர் பண்ண முடியும் நமக்கு தெரியுமா? எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு ஓரளவு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுப்பாங்க. இதை வந்து இவங்க வந்து ஒப்பிப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஒப்பிப்பாங்க. கேட்டா இன்ஃபுளுசர், அதுக்கப்புறம் பிரபலம், இதெல்லாம் பிரபலமாடா? அடுத்தவனை ஏமாற வச்சு அவனோட காசை இது பண்றது இதெல்லாம் பிரபலமா? இதுக்கு நீங்க என்ன தின்னலாம்னு தெரியுமா உங்களுக்கு?